பா தேங்க்ஸ் பா. சரிம்மா, இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். நீ எப்போ அர்ஜுன் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலாம் இருக்க? நேத்தே சொல்லிருப்பேன். ஆனா அவர் இன்னும் அந்த கல்லடை குறிச்சி சம்பவத்துல இருந்து வெளியே வரல. காலையில தான் கொஞ்சம் நார்மல் ஆனாரு. ஆனா அதுக்குள்ள கிளைண்ட் விஷயம்னு ஏர்போர்ட் போயிட்டாரு. அவர் வந்த பிறகு சரியான சந்தர்ப்பம் பார்த்து கூடிய சீக்கிரம் பேசிடுவேன்பா. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இங்க பாருமா சத்யா, அர்ஜுன் தங்கமான பையன். நிச்சயம் ஒண்ணு அவர் புரிஞ்சுப்பாரு. எனக்கு அர்ஜுன் சப்போர்ட் எப்பவும் வேணும்மா. அப்பதான் தேவி யாரு, அப்பா அம்மா யாருன்னு செல்வநாயகி ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவங்களை எதிர்த்து நான் தைரியமா போராட முடியும். இன்னைக்கு நைட்டு நான் எப்படி வச்சு இத பத்தி அர்ஜுன் கிட்ட பேசுவேம்மா. உனக்கு சரின்னு படுறத நீ செய், நான் உன் கூட இருப்பேம்மா. மாப்பிள்ளதான் வந்துட்டாருன்னு நினைக்கிற சத்யா. வாங்க. ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்ஸ் டி. ஒருவேளை அர்ஜுன் என்ன துரத்தி விட்டுட்டா நான் இங்கதான் வருவேன். ஊரும் தான் ஷேர் பண்ணிப்பேன். அர்ஜுன் மாமா உங்களை அனுப்ப மாட்டாரு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். சரி வாங்க, மாமா வந்துட்டார் போல, வாங்க போலாம். அத்தை வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்ள. வாங்க காஃபி சாப்பிடுங்க. சாரி அத்தை, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கிளைண்ட் அனுப்பியாச்சா? ஆச்சு. நம்ம கிளம்பலாமா? சரி, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசியாச்சா? ஹாப்பியா? அர்ஜுன், நீ எப்பவும் சத்யாவை ஹாப்பியா காலம் போல வச்சுப்பியா? ஆமா மாமா, உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. அக்கா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. உங்களுக்கு கோவமே வராதாமே? ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களாமே. இதே மாதிரி என் பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சுப்பீங்களா மாப்ள? சரி அத்தை, உங்களுக்குலாம் திடீர்னு என்னாச்சு? சரி சத்யா, கிளம்பலாமா? நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வா. வரேன் வரேன், பாய். அபி, நாம இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த நேரம் இந்த நிமிஷத்துக்காக தான். இப்படியே காலம் பூரா உங்க அரவணைப்பிலையும் உங்க ஆதரவுலையும் இருந்திரணும். இந்த நிமிஷத்தோட காலம் அப்படியே உறைஞ்சு போயிடணும்னு தோணுது அபி. அபி, நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம செல்போனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் இரு, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றேன்ல. என்ன விட உங்களுக்கு போன் முக்கியமா? என்ன பண்றீங்க? நமக்கு பிறக்கிற பொன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நமக்கு பொன் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? நான் சொல்றேன், நமக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். இல்ல, நமக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். எனக்கு பொன் குழந்தை தான் வேணும். ஐ அம் ஷூர், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். இல்ல தேவி, எனக்கு என் அம்மா மாதிரியே ஒரு பொன் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தேவி. இல்ல, எனக்கு உங்கள மாதிரியே ஒரு பையன் தான் வேணும். அவனை நான் ராஜா மாதிரி வளர்க்கணும். அவன் பெரிய ஆள் ஆகணும். அவன் நிறைய சாதனை பண்ணணும். ஏன் பொன் குழந்தை இதையெல்லாம் பண்ணாதா? இந்த உலகம் முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்கு தேவி. பெண்கள் எவ்வளவு சாதிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீ இவ்வளவு படிச்சும் பழைய பஞ்சாங்க மாதிரியே பேசிட்டு இருக்க. அதுவும் நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு. நான் என்ன பண்றது அபி? நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, இப்பதான் சிட்டிக்கே வந்திருக்கேன். அதனால என் சிந்தனை எல்லாம் இப்படிதான் இருக்கும். தேவி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம நான் மட்டும் ரகசியமா கல்லிடை குறிச்சிக்கு போய் உன் அப்பாவையும் அம்மாவையும் மீட் பண்ணிட்டு வரட்டுமா? ஏய்
தேவி என்னாச்சு? தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க அபி. இதுல என்ன தப்பு இருக்கு தேவி? நான் என் மாமனார் மாமியார் தானே பார்க்க போறேன். அதெல்லாம் அபி, அவங்க என்ன அவமானப்படுத்தினா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க என் உயிர். உங்களை அவங்க தப்பா பேசினாலும் இன்சல்ட் பண்ணாலும் நிச்சயமா நான் தாங்கிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு அவமரியாதை நடக்க நான் விட மாட்டேன் அபி. அதனால எனக்கு தெரியாம தயவு செஞ்சு நீங்க அங்க போகவே கூடாது. சரி தேவி, இப்படியே எல்லாரும் விலகி போனா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இப்போதைக்கு வேண்டாங்க, குழந்தை பிறக்கட்டுமே, ஒருவேளை உங்க மனசு மாறலாம். அப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு நீங்க போங்க. அப்ப நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை பார்க்கவாது உன் அப்பா அம்மா வருவாங்களா? சொல்லு தேவி, வருவாங்களா மாட்டாங்களா? எனக்கு அவங்க வரணும்னு ஆசைதாங்க. நம்பிக்கையா இருப்போமே. ஆமா தேவி, காலம் எல்லா காயத்தையும் ஆத்தும். நாம நம்புவோம்.